ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் எடுத்தது. ஈவினிங் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுட்டு நம்ம செடியில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்போ வந்து பாப்பா மருதாணி வைக்கணும்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம செடியிலேருந்து எடுத்து பறித்து அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அதை நைட்டு வச்சிட்டேன். காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துட்டு பாப்பாவுக்கு டிஃபன் செய்யணும். எழுந்த உடனே சரி உங்களுக்கு மருதாணி காட்டேன்னா ஒரு 1/2 தான் வச்சேன். ஏன்னா தம்பி வந்து தூங்க வைக்கணும், அதனால் எடுத்துட்டேன். அதுவே இந்த அளவுக்கு பற்றிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை வாங்கிட்டு வந்தேன் சந்தையில், அரைக்கீரை. அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அதெல்லாம் எடுத்துருக்கேன். பருப்பு ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி உலை வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி தட்டி போட்டு பால் கொதிச்சுட்டு இருக்குது. கோல்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு கொடுத்துருவேன். சின்ன வெங்காயம் வந்து இது வந்து நான் கீரை கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி பொட்டேட்டோக்கும் சேர்த்து தான் எடுத்துருக்கேன். இன்றைக்கி பொட்டேட்டோ பொரியல் தான் பண்ண போகிறேன். இதுவும் எடுத்துகிட்டு தக்காளியெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு 3 தக்காளி இதுக்கு சரியாக போயிடும். பொரியலுக்கு கீரைக்கு சேர்த்து கருவேப்பிலை போடுங்க, கீரைக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு வந்து உரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பிளாக் காஃபி நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு. சூடாக இருந்தால் காலையில் தொண்டை த்ரோ பெயின் மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் வந்து நான் வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். எழுந்த உடனே நான் எப்போவுமே தலை வாரிடுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பருப்பு போட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு அப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம் எல்லாமே சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். சாதம் இந்த பக்கம் நல்லா பாதி வெந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ கட் பண்ணால் சொல்லிட்டு ஸ்கின் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் பொட்டேட்டோ நிறைய ஷேப்லலாம் வரும், பட் வந்து ஹார்ட் ஷேப்பில் இப்போ தான் வந்துச்சு. நான் அப்படியே காட்டலான்னு பார்த்தேன், நான் ஸ்கின் அவுட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க் முடிச்சுட்டு பாப்பாலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து தண்ணி காய வச்சுருக்கேன் குட்டி பையனுக்கும் எனக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு. அதனால் அவர் பார்த்துக்க மாட்டார். நம்ம எக்ஸசைஸ் இவனை தூங்க வச்சா மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். சரி நம்ம அவர் இப்போ வந்து நான் சாங் வச்சுருக்கேன் டிவியில், அதுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. சாங் வச்சு நான் வந்து மைண்டு ஃப்ரீ பண்ணிப்பேன். இல்லைனா நம்ம வேலை செஞ்சுனே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் பார்த்திங்கன்னா தம்பி கூட விளையாடிக்கிட்டே நான் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு 1/2 பண்ணிடலாம். ஒரு டான்ஸு செம்ம சாங் போயிட்டே இருக்குது. அது வந்து டிவி பார்த்து பாடிட்டு இருக்காங்க. ஏதோ கேட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அக்கா பேட்ச் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எடுங்கன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தா. அப்புறம் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தோடனே அது வேணும்னு அது பின் இருக்குது, அதனால் வச்சுட்டேன். வாய் திரும்புது அவனுக்கு, பேட்சா அப்படின்னு சொன்னான். அதுதான் அவனுக்கு ஹக் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் கூட விளையாடிக்கிட்டே நல்லா ஸ்வெட்டிங் ஆகுது. நான் வந்து ஃபேனில் ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இவரை விளையாட காட்டிகிட்டே நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ளோர் எக்ஸசைஸ் மட்டும் இவரை தூங்க வச்சிட்ட பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் வந்து இப்போ நான் பண்ண சொல்லவே என்ன பண்ணுறது, கூட வந்து நிற்கிறாரு. நம்மளுக்கு அந்த ஸ்பீடு பண்ண சொல்ல ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் அவர் குறுக்கில் வந்துட்டார்னா. அதனால தான், இல்லைனா குழந்தை வச்சுனே கூட பண்ணிக்கலாம். அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாட்டார், அதுதான் ஒன்று பிரச்சனை. ஜாலியாக அவருக்கு நாங்கள் சாப்பாடு ஊட்டிட்டேன். ஒரு 1/2 பொறுத்து தான் அவருக்கு வந்து நான் கொடுப்பேன் எப்போவுமே. இப்போ பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், வீடியோ பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது எனக்கு. இதில் நல்லா சுட தண்ணி குளிச்சுட்டு வந்தோன்னா நிம்மதியாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தம்பி குளிக்க வச்சுட்டு தான் நான் குளிப்பேன். அவர் வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். தண்ணி வந்து நல்லா 2 லிட்டர்ஸ் வந்து சூடாக ஊற்றின்னு வந்திருக்கேன். நான் வந்து மடன்னு குடிக்கக்கூடாது. வெயிட் லாஸ் இருக்க சொல்ல வாய் ரொம்பணும், வயிறு ரொம்பக்கூடாது. அந்த மாதிரி மெத்தடில் குடிங்க, வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். நம்ம மடன்னு குடிச்சிட்டோம், தண்ணி 3 லிட்டர்ஸ் குடிச்சிட்டோமேனா அது வெயிட் லாஸே போகாது, யூரின் வழியே போயிடும். ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் தண்ணி குடிக்கிறது. இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஸ்கின் ஹேர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரியும். எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது காரணம் நான் தான். அப்புறம் வீடியோ பார்க்கலாம். ஒரு வழியாக குழந்தை தூங்க வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு அந்த சுடிலாம் நிறைய அப்படியே புதுசு ஃபுல்லாக 1 டைம் கூட வேர் பண்ணல. இது எல்லாமே மடித்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டனால நம்ம வந்து கரெக்டாக போட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டாப்பு ஃபீட் பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெளியே போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபீடிங் குர்த்தீஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே அந்த அம்ப்ரெல்லா டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய
ஸ்கின்னுக்கு என்னுடைய பாடிக்கெலாம் இந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நம்ம ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அம்ப்ரெல்லா போட்டிங்கன்னா அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்கும், எனக்கு அது ஒரு மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. 11:30 ஆகுது. தம்பி இன்னும் ஒரு 1 ஹவர் சொல்ல முடியாது, 1/2 ஹவர் இந்த டைமில் தான் எழுந்துப்பார். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பில்லோஸ்லாம் கரெக்டாக அடக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை வீடு நான் வந்து பெருக்கிடுவேன். நான் பெருக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு தான் போய் குளிச்சுட்டு வந்தேன். இருந்தாலுமே எனக்கு அது எல்லா வேலை முடித்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு தாட்டு பெருக்கிட்டே இருப்பேன். எனக்கு குழந்தைங்க இருக்கிறது இந்த மாதிரி சம்மர் சீசன்னு எறும்புலாம் வரும். அதனால் நான் இந்த வேலைலாம் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க. எங்கள் டேடியும் ஆஃபீஸ் போயிருக்காரு. அவங்க வந்து வீட்டில் யார் இருந்தாலும் போர் அடிக்காதுனா ஒருத்தர் இருந்தால் தான் எனக்கு மைண்டே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா கீரை சாதம், பருப்பு போட்டு சிறுக்கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிட்டேன். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன். இது சிம்பிளாக இதாக முடிச்சுட்டு குழந்தைங்க கொடுத்துட்டேன். அவங்க வந்து பாப்பா வந்து இது கேட்டாங்க, பட்டர் டோஸ்ட் பண்ணி எனக்கு ப்ரெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. காலைல டைம் இல்லை, அதனால் ஈவினிங் வந்த பிறகு அவங்க செஞ்சு கொடுப்பேன். முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். அவங்களுக்கு எது பிடிக்குதோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் கொடுப்பேன். இது ஹெல்த்தின்னு பார்த்திங்கன்னா பட்டர் வந்து கொஞ்சம் நல்லது தான், குட் ஃபேட்டு, அதனால் கொடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப கொடுக்க தேவையில்ல, அளவாக கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இன்னும் 2 days தான் இருக்குது. தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மண்டே. ரிவிஷன் பண்ணுறதெல்லாம் நல்லா கவனித்து ரிவிஷன் பண்ணுமா படிமான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஆல் டிக்கெட் கொடுத்துருக்காங்களாம். 2nd 3rd படிக்கிற ஆல் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. குட்டி பாப்பா வந்து 2nd போக போகிறாங்க, இவங்க 4th போக போகிறாங்க. தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீக் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் முடிஞ்ச பிறகு ஆனுவல் டே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 days வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் எக்ஸாமுக்காக 10 days தான் லீவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ப்ராஜெக்ட்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்து அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறமா நம்ம ஏப்ரலில் எப்பவும் போல் எல்லாருக்கும் லீவ் விடுற மாதிரி 1.5 month லீவ் விட்ருவாங்க. அது வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் ப்ராஜெக்ட் வந்து அவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து பெரிய பாப்பாவுக்கு போவே இல்லை. இவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தாங்கனால பிஸியாக இருந்தேன். ஃபேன் ஆஃப் பண்ணால ஸ்வெட்டிங் ஆகுது. நான் பவுடர்லாம் அடிக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். சந்தனம் ஃபுல்லாக பூசிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் போடுறேன். நான் வந்து எப்படின்னா எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நார்மல் ஸ்கின் வந்து ட்ரைக்கு போகுது. அதனால் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுறது நான் வீட்டில் இருந்தால். இந்த பிராண்டு இப்போ காலியானோடனே வேறு எதனா பிராண்டு யூஸ் பண்ணுவேன். எல்லாமே கெமிக்கல் இல்லாததாக பார்த்து அதில் நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த மந்த் இது யூஸ் பண்ணி தீர்ந்து போச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்து வேறு எதாவது யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே பிடிச்சிருந்தா மட்டும்தான் மறுபடியும் அதை ரீஆர்டர் பண்ணுவேன். அப்படி தான் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே. எனக்கு லாக்மி சுத்தமாக என் ஸ்கின் செட் ஆகுதில்லை. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு செட் ஆகணும்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் செட் ஆகுதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நேற்று சந்தைக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். நான் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அது கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கீரை சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்ருவேன். லன்ச் முடிச்சிடுவேன். தண்ணி கூடவே குடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அது எல்லாமே பெயினாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணேன். குழந்தை கூட விளையாடிக்கிட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.